உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படி இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை கேட்கும்படி தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு மறப்பான் நினைப்பார். மறப்பான் நினைப்பார். யார் மறக்கிறவன்? மனிதன் மறந்து போகக்கூடியவன். யார் நினைப்பா? நம்மை படைத்த, நம்மை ரட்சித்த ஆண்டவர் நினைக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனத்தை உங்களுக்காக ஆசீர்வாதத்திற்காக நான் வாசிக்கிறேன். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்துவிட்டான். இந்த 40வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையிலே அவன் கண்காணியாக மற்றவர்களை விசாரிக்கும் போது, ஒரு நாள் அவன் அப்படி விசாரிக்க போகும்போது 2 பேருடைய முகம் துக்க முகமாய் இருந்தது. அவர்களை பார்த்து, ஏன் உங்கள் முகம் துக்க முகமாய் இருக்கிறது என்று அவர்களை விசாரித்த போது, அவர்கள் ஒவ்வொருவரும் அன்று இரவு வெவ்வேறு சொப்பனங்களை கண்டு அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை தெரியாமல் குழம்பி போயிருந்தார்கள். அப்பொழுது பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்தை கேட்டு அதற்கான விளக்கத்தை சொன்னான். சுயம்பாகியினுடைய சொப்பனத்தை கேட்டு அதற்கான விளக்கத்தை சொன்னான். யோசேப்பு பானபாத்திரக்காரனை குறித்து சொல்லும் போது, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தான். யோசேப்பு சொன்ன அர்த்தத்தின் பிரகாரமாக ஒருவன் விடுதலையாக்கப்பட்டான், ஒருவன் தீர்ப்புக்குள்ளாகி மரித்து போனான். ஆனால் தான் விடுதலையாக்கப்பட்ட பின்பு யோசேப்பை அவன் மறந்து போனான். மனிதனுடைய குணம், அவனுக்கு ஆபத்தில் நாம் உதவி செய்யும் போது அநேக நேரங்களில் தனக்கு யார் உதவி செய்தார்களோ அவர்களை மறந்து போகக்கூடிய ஒரு மனம் மனிதனுடைய மனமாக காணப்படுகிறது. மனிதன் மறந்து போனான். ஆனால் யோசேப்பை இங்கே கொண்டு வந்த ஆண்டவர் அவனை மறக்கவில்லை. அங்கே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை விளக்க அந்த அரசாங்கத்தில் யாரும் இல்லை. அப்பொழுதுதான் இந்த மனிதனுக்கு நினைவு வருகிறது, தான் சிறைச்சாலையில் இருக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை அப்படியே சொன்னேன். ஒரு எபிரேய பிள்ளையான் நான் உள்ளே இருக்கிறான் என்று சொல்லப்பட்ட போது யோசேப்பு வேகமாய் சிறைச்சாலையில் வெளியே வருகிறான். அவனுடைய முகம் சவரம் செய்யப்படுகிறது, மாற்று வஸ்திரங்கள் அவனுக்கு கொண்டு வரப்படுகிறது. பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு கொண்டு வரப்பட்டான். பார்வோனுடைய சொப்பனத்தை கேட்டு பார்வோனுடைய சொப்பனத்திற்கான விளக்கத்தை தேவன் அவன் மூலமாய் சொன்னார். அந்த க்ஷணப்பொழுதே பார்வோனுடைய முத்திரை மோதிரமானது யோசேப்பின் கைகளிலே அணியப்பட்டது. பார்வோனுடைய 2ஆம் ரதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பொன் சரப்பணி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தேசம் எங்கும் தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி யோசேப்பு உயர்த்தப்பட்டான். மனிதன் மறந்தான், ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அவனை மறக்கவில்லை. இன்றைக்கும் எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியை, உங்கள் மூலமாய் நன்மையை பெற்றவர்கள் உங்களை மறந்து போகலாம். சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார்.
ஆண்டவர் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். யோசேப்பை மறக்காமல் உயர்த்தின அதே தேவன் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். இன்றைக்கு நான் இவ்வளவு நன்மை செய்தேன், என்னை மறந்து விட்டார்கள். நான் அன்றைக்கு மருத்துவமனையிலே உதவி செய்தேன், என்னை மறந்து விட்டார்கள். நான் அவர்களுக்கு படிப்பதற்கு உதவி செய்தேன், என்னை மறந்து விட்டார்கள். நான் அவர்களுக்கு இதை செய்தேன், நான் அவர்களுக்கு அதை செய்தேன், அன்றைக்கு நான் மாத்திரம் இந்த காரியத்தில் அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டால் என்றெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்களுக்கு உதவி செய்யும்படியான ஒரு வாய்ப்பை தேவன் உங்களுக்கு தந்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்கள் மறந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அந்த மறக்காத தேவன் சரியான நேரத்தில், சரியான வேளையில், சரியான சந்தர்ப்பத்தில் யோசேப்பை உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் பல நேரம் உதவி செய்த மனிதர்கள் எங்களிடத்தில் உதவியை பெற்று மறந்து போகும்போது நாங்கள் சோர்ந்து போகிறோம், அதைரியப்படுகிறோம், சில நேரங்களில் முறுமுறுக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு உதவி செய்யும்படி நீர் எங்களை பயன்படுத்தி இருக்கிறீர் என்பதை உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். காலங்கள் வரும்போது ஆண்டவரே, மனிதன் மறந்து போவான், நீர் மறக்க மாட்டீர். அதற்கான உயர்வை தருவீர், அதற்கான ஆசீர்வாதத்தை தருவீர், அதற்கான மேன்மையை தருவீர் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் யோசேப்பை போல எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். லாகிம் டிவி என்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்கள், ஜெப விண்ணப்பங்களை கீழே தெரிகிற எங்கள் தொலைபேசி எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.